بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم، أما بعد. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய வாழ்க்கை மறுமையை இலக்காக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை. நாம் கொள்ளக்கூடிய ஈமானிலே மிக உயர்வான ஈமான் மறுமை. அந்த மறுமை சந்திக்கவிருக்கிறேன், அந்த நாள் அல்லாஹ் என்னை எழுப்பாட்டுவான், அந்த நாள் யௌமுல் ஹிசாப் கேள்வி கணக்குடைய நாள். அந்த நாளையிலே அல்லாஹ் நரகவாதிகள் யார், சொர்க்கவாதிகள் யார் என்று தீர்ப்பு கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் உறுதியானவர்கள் நாம். இந்த உலக வாழ்க்கை எத்தனையோ பேர் முடித்துவிட்டு மறுமையுடைய ஆரம்ப கட்ட கபருடைய வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள். இதுபோல நாமும் சகோதரர்களே, மறுமையின் முதல் தங்குவிடம் கபரை நிச்சயமாக அவசரமாக சந்திக்கவிருக்கிறோம். அதை யாரும் மறுக்கவும் முடியாது, யாரும் நாம் பின்வாங்க போவதும் கிடையாது. ஏன் காரணம்? அதற்கு பின்னால் தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கவிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான எதிர்பார்ப்பில் வாழக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையில் எந்த விதத்தில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக குர்ஆனிலே சொல்லி தந்து உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியும் இருக்கிறார்கள். எவைகளை வாழ்க்கையில் எடுக்க வேண்டும், எவைகளை ஒதுக்கி நடக்க வேண்டும், எந்த பண்புகள் வாழ்க்கையில் வர வேண்டும், எது வரக்கூடாது. இந்த உலகத்தில் நீ எதை பாதுகாத்தாயோ இல்லையோ சில விடயங்களை பாதுகாத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார். உலகத்திலே ஒரு மனிதன் சொத்து செல்வத்தை பாதுகாக்கிறார். அவன் எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவில் அது அழிய வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அழித்தே ஆகுவார். நல்லவர்களுடைய சொத்தும் அழியும், கெட்டவருடைய சொத்தும் அழியும். என்னுடைய ஆரோக்கியத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் எவ்வளவெல்லாம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முயற்சி செய்தாலும் அவனை நோயாளியாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தால் நிச்சயமாக அவன் நோயாளியாக மாறுவான். இது போல கண்ணியமானவர்களே, உலகத்தில் எது கிடைப்பதாக இருந்தாலும், எது கையை விட்டும் நழுவுவதாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய முடிவுக்கு அப்பாற்பட்டதாக எதுவும் நடக்க முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு முஃமினும் இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய உலக வாழ்க்கையில் சில விடயங்களை தனக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சில விடயங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சில விடயங்களை கட்டிக்காக்க வேண்டும், சில விடயங்களை வேறு திசையில் இருந்து ஏதும் புகுந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான மிக பெரும் ஒரு சொத்துதான் அன்பார்ந்தவர்களே மனிதனுக்கு அல்லாஹ் உடம்புக்குள் கொடுத்திருக்கக்கூடிய உள்ளம். மனிதன் எதை பாதுகாத்தானோ, எந்த நோயை விட்டும் தன்னை காக்க வேண்டும் என்று தனக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை உண்டாக்கி கொண்டானோ, எல்லா நோய்களையும் விட மிகவும் பாதுகாக்க வேண்டிய நோய் உள்ளத்திலே வரக்கூடிய நோய். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை நோக்கி வாழக்கூடிய ஈமானிய சமூகத்துக்கு அல்லாஹ் விழிப்புணர்வாக சொல்லுகிறார். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஸம்அ கேள்வி இருக்கிறதே, செவிப்புலன், வல் பஸர் உங்களுடைய பார்வை, வல் ஃபுஆத் உங்களுடைய உள்ளம், இவைகளை பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் கேட்கப்படுவீர்கள்.
நீ எதை கேட்டாய் என்பதையும் அல்லாஹ் கேட்பான், எதை பார்த்தாய் என்பதையும் அல்லாஹ் கேட்பான். உன்னுடைய உள்ளத்தில் எதை நீ பதிய வைத்தாய், எவைகளை உண்டாக்கி கொண்டாய் என்பதையும் அல்லாஹ் கேட்பான். உள்ளத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஊசலாட்டத்தையும் அல்லாஹ் கேட்பான். يعلم خائنة الأعين وما تخفي الصدور. கண்ணுடைய மோசடியும் அல்லாஹ்வுக்கு தெரியும், உள்ளத்தில் எதை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்லுகிறான், வலக்கத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் சிலர்களை நாம் நரகத்துக்கு என்றே படைத்திருக்கிறோம். அவர்கள் அதற்கு என்றே உள்ளவர்கள். அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன் சொல்லுகிறான் அல்லாஹ்? அந்த நரகவாதிகளின் கூட்டத்திலே நீ ஆகிவிடக் கூடாது அடியானே என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய பாடம் இது. அல்லாஹ் என்ன சொல்லித் தருகிறான்? நரகத்துக்கு என்றே சிலர்களை நான் படைத்திருக்கிறேன், அவர்களை புறக்கி தெரிவு செய்து வைத்திருக்கிறேன். அவர்கள் எப்படி குணமுள்ளவர்கள் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா. முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான் உள்ளம். அவர்களுக்கு நான் உள்ளத்தை கொடுத்தேன், ஆனால் அந்த உள்ளத்தினால் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். எது நோயோ அந்த நோய் தான் உருவாகுமே தவிர நல்லவைகள் ஈமானை சிந்திக்க மாட்டான், தக்வாவை சிந்திக்க மாட்டார். எது பாவமானதோ, எது சமூக சீர்கேடோ இதைத்தான் சிந்திப்பார், இதைத்தான் சிந்திப்பார். அவர்களுக்கு உள்ளம் கொடுக்கப்பட்டிருக்கும், நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். இது யாருக்கு அடையாளம்? அல்லாஹ் யாரை நரகவாதிகள் என்று ஆக்கி வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு அடையாளம். வலஹும் அயுனுன் லா யுபஸிருன பிஹா. கண்களை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், ஆனால் அதை கொண்டு அவர்கள் நல்லதை பார்க்க மாட்டார்கள், குறையை பார்ப்பார்கள், ஹராத்தை பார்ப்பார்கள், பாவத்தை பார்ப்பார்கள். இவர்களும் யார்? நரகத்துக்கு என்று அல்லாஹ்வால் புறக்கப்பட்டவர்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு செவிப்புலனை கொடுத்திருந்தார் அல்லாஹ், ஆனால் அதனால் நல்லதை கேட்டிருக்க மாட்டார்கள். எதை கேட்டிருப்பார்கள்? புறத்தை கேட்டிருப்பார்கள், இட்டு கட்டளை கேட்டிருப்பார்கள், ஹராத்தை கேட்டிருப்பார்கள், இசையை கேட்டிருப்பார்கள். இவர்கள் யார்? நரகத்துக்கு என்று அல்லாஹ்வால் ஒதுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அடையாளமிட்டு சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் உள்ளம். உள்ளத்தை பாதுகாத்துக்கொள், நரகத்தை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்ற அமைப்பிலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். நரகத்துக்கு என்றே அல்லாஹ் தெரிவு செய்தவர்களில் முதன்மையானவர்கள் யார்? அவர்களுக்கு உள்ளம் கொடுக்கப்பட்டிருக்கும், நல்லதை சிந்தித்திருக்க மாட்டார்கள், நல்லதை எண்ணி இருக்க மாட்டார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எதை உலகத்தில் பாதுகாத்தோமோ இல்லையோ, எம்முடைய உள்ளங்களை கெட்ட நோய்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் வெளிரங்கத்திலே ஆரோக்கியமாக இருக்கிறான், உடனே நோய் கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கிறான், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறான். அவர் எந்த ஒரு வைத்தியசாலைக்கு போனது கிடையாது, எந்த ஒரு செக்கப்புக்கும் போனது கிடையாது, அவ்வளவு ஆரோக்கியம். ஆனால் உள்ளத்துடைய நிலை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், உள்ளத்திலே நோயோடு இருக்கிறான். அந்த கெட்ட நோய்களை விட்டும் உள்ளங்களை பாதுகாப்பவன் தான் முஃமின். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமதியான நேரத்திலே, பெருமதியான நேரம், எந்த நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்துக்கு வருகிறான், அந்த பெருமதியான நேரத்திலே அல்லாஹ் மிகவும் அடியானுக்கு நெருக்கமாக வரக்கூடிய தொழுகையின் நிலைதான் சுஜூதுடைய நிலை. அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பி. அடியானுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹ் வரக்கூடிய நேரம், அவன் அடியான் சுஜூதிலே இருக்கக்கூடிய நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, பெருமதியான அந்த தஹஜ்ஜுடைய நேரம், பெருமதியான சுஜூதுடைய நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுக்கையிலே இருக்கிறார்கள். தலை மாட்டிலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் மாட்டிலே தலை படுகிறது. நீளமான நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே இருந்தவர்கள் எழும்பவில்லை.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தார்கள், இந்த நேரத்திலே, இப்படியாக நீளமான நேரத்திலே என் அன்பு கணவர் துஆ செய்கிறார் என்றால் இது பெருமதியான துஆவாகத்தான் இருக்க வேண்டும் என்று எழும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய்க்கு பக்கமாக காதை கொண்டு போய் வைத்து கேட்டார்களாம், என்ன துஆவை ஓதுகிறார்கள்? அந்த நேரம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆ என்ன தெரியுமா? உலகத்தின் செழிப்பை தா, உலகத்தின் கோடியை தா, உலகத்தின் ஆரோக்கியத்தை தா. உலகத்தை எதையும் கேட்கவில்லை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது எது தெரியுமா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வா. யா அல்லாஹ், இந்த பெருமதியான நேரத்திலே உன்னிடம் கேட்கிறேன், என்னுடைய உள்ளத்தை உன்னை பயப்படும் உள்ளமாக தந்துவிடு. என்னுடைய உள்ளத்தை உன்னை தக்வா செய்யக்கூடிய, பயப்படக்கூடிய உள்ளமாக தந்துவிடு யா அல்லாஹ். வஸக்கிஹா, என் உள்ளத்தை நீ சுத்தப்படுத்தி. அன்த கைரு மன் ஸக்காஹா, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதில் சிறந்தவன் நீதான் ரப்பே, நீதான் என் உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். எதை விட்டு? கெட்ட நோய்களை விட்டு, கெட்ட எண்ணங்களை விட்டு, ஹராமான சிந்தனைகளை விட்டு என் நோய்களை சுத்தப்படுத்த வேண்டும், உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். நீதான் யா அல்லாஹ். அன்த வலியுஹா வ மௌலாஹா, என் உள்ளத்துக்கு பொறுப்பே நீதான் ரப்பே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமதியான நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தின் சுத்தத்துக்காக துஆ செய்தார்கள். உள்ளத்தின் பரிசுத்தத்துக்காக வேண்டி துஆ செய்தார்கள். ஏன் காரணம்? அவ்வளவு மிக முக்கியம் சகோதரர்களே. எம்முடைய உள்ளத்தின் பரிசுத்தம், உடலுடைய பரிசுத்தம் அது வேறு, உள்ளத்தின் சுத்தம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானிடமிருந்து பார்ப்பது இரண்டை மட்டும்தான். இந்த உலகத்தில் எந்த தரத்தில் மனிதன் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, எந்த தரத்தில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, உலக மட்டத்திலே அல்லாஹ் பார்ப்பது இரண்டை மட்டும்தான். ஒவ்வொரு முஃமினும் இந்த இரண்டையும் சீராக்கி வாழ்வார்கள். இந்த இரண்டு சீராகினாலே அந்த முஃமினுடைய வாழ்க்கையே சீர். இந்த இரண்டை சீர்கெடுத்திருந்தான் என்று சொன்னால் அவன் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பெரும் பெரும் அளவில் பணக்காரனாக சரி, ஆட்சியாளனாக சரி, எந்த தரத்திலே உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த இரண்டையும் ஒரு மனிதன் இழந்தால் அவன் இழுக்கானவன், கேவலமானவன். அவனை அல்லாஹ் விரும்ப போவது கிடையாது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய சொத்து செல்வங்களையோ பார்ப்பது கிடையாது. அழகானவனா, கோடீஸ்வரனா, லட்சாதிபதியா, இப்படி இருக்கிறானா, எதையும் அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் இரண்டை பார்க்கிறான். ஒன்று உங்கள் உள்ளத்தை பார்க்கிறான், இரண்டாவது செயலை பார்க்கிறான். உள்ளமும் செயலும் சீராக வேண்டும், உள்ளமும் செயலும் சீராக வேண்டும். ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உள்ரங்கத்தை அழகுபடுத்துவானோ, அதுதான் உள்ளம், அழகுபடுத்துவானோ அவருடைய வெளிரங்கத்தை அல்லாஹ் அழகுபடுத்தி காட்டுவான். அவருடைய வெளிரங்கத்தை அல்லாஹ் அழகுபடுத்தி காட்டுவான். மனிதர்களை வெறுக்கிறார்கள் சிலர்களை. ஏன் காரணம்? வெளிரங்கத்தில் பெரும் பெரும் அளவில் அவர் இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர் உள்ளத்தை சீர்கெடுத்தவர் என்ற ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் அடுத்தவருடைய உள்ளத்திலும் வெறுப்பை போட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளம் என்பது அல்லாஹ்வோடு தொடர்பானது, அல்லாஹ்வோடு தொடர்பானது. அதை சீராக்க வேண்டும். அங்கே நோய்கள் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இன்னபில் ஜஸதி முதுகா, உடம்பிலே ஒரு சதை துண்டு உண்டு. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகினால் முழு உடம்பும் சீர். அந்த சதை துண்டு சீர்கெட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கெட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளம் சீர்கெட்டு விடக் கூடாது. சீர்கெட்டால் வாயால் வரும் வார்த்தையும் சீர்கேடு, பார்வையும் சீர்கேடு, கேள்வியும் சீர்கேடு, செயல்களும் சீர்கேடு. ஏன்? உள்ளத்தின் சீர்கேடு உடம்பை சீர்கெடுத்து விடும்.
அன்பார்ந்தவர்களே, எனவேதான் உள்ளத்தின் நோய்கள் ஒன்று இரண்டு அல்ல, அதிகமான நோய்கள். அல்லாஹ்வும் சொல்லுகிறான், ஃபீ குலூபிஹிம் மரல், உள்ளங்களிலே நோய் இருக்கின்றது. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான்? முனாஃபிக்குகளை பார்த்து சொல்லுகிறான். வித்தியாசமான நோய். அன்றிருந்த குஃபார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் அது. குஃபுர் என்பது உள்ளத்தின் நோய், நிஃபாக் என்பது உள்ளத்தின் நோய், பெருமை என்பது உள்ளத்தின் நோய். இது போலதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த மிம்பர் மேடையிலே நான் தெரிவு செய்திருக்கும் உள்ளத்தின் நோய் என்ன தெரியுமா? அதுதான் இன்றி சகோதரங்களை கூட விட்டு வைக்காத, நண்பர்களை கூட விட்டு வைக்காத, இரத்த பந்தங்களை கூட விட்டு வைக்காத மிக பயங்கரமான நோய் பொறாமை எனும் ஹசத் எனும் நோய். மிக பயங்கரம், மிக பயங்கரம். அல்லாஹ்வே குர்ஆனில் பாதுகாப்பு தேட சொன்ன விடயம் தான் பொறாமை. பாதுகாப்பு தேட சொன்ன விடயம். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரருடைய பொறாமையை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்றான் ரப்புல் ஆலமீன். அவ்வளவு பயங்கரமான ஒரு நோய் தான் பொறாமை எனக்கூடிய நோய். முன் வாழ்ந்த நபிமாருடைய காலத்திலும் இந்த நோய் இருந்தது. இந்த பூமி வானத்திலே நடந்த மிக பெரும் பாவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அது கூட பொறாமைதான். இப்லீஸை அல்லாஹ் கண்ணியமான இடத்திலே இருந்து கேவலமான இடத்துக்கு தள்ளுவதற்கு காரணம் எல்லோரும் வெளிப்படையாக சொல்லுவோம், அவன் பெருமை அடித்ததுதான் காரணம். பெருமையை உண்டாக்கியது பொறாமை சகோதரர், பெருமையை உண்டாக்கியது பொறாமை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு ஏவினானே, எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்கிறார்கள். இந்த இடத்திலே அவனுக்கு பொறாமை வந்தது. யாருக்கு? இப்லீஸுக்கு பொறாமை வந்தது. அந்த பொறாமைக்கு அடுத்த கட்டம் தான் அவனாக உண்டாக்கி கொண்டான் தற்பெருமை. தற்பெருமை உண்டாக்கி கொண்டான். அந்த பெருமையை உண்டாக்கியது எது சகோதரர்களே? பொறாமை. பெருமையை விட மோசமான நோய் பொறாமை. மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரண்டு பிள்ளைகள் காபில் ஹாபில். ஹாபிலை காபில் கொலை செய்கிறார். ஹாபிலை காபில் கொலை செய்கிறார். ஏன் என்ன நடந்தது? எதற்காக வேண்டி கொலை செய்தார்? அந்த இடத்திலே பூமியில் நடந்த முதலாவது கொலை கூட எதனால் நடந்த கொலை தெரியுமா? பொறாமையினால் நடந்த கொலை. ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அடுத்தவருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்கவில்லை. இந்த இடத்திலே பொறாமைப்படுகிறார் யார்? யாருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்கவில்லையோ அவர் பொறாமைப்படுகிறார். குர்பானி ஏற்கப்பட்ட ஹாபிலுடைய குர்பானை வைத்து பொறாமைப்படுகிறார். அந்த பொறாமையுடைய முடிவு எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? கொலை செய்து விடுகிறார். கொலை செய்து விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, பொறாமை என்பது கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுவிடும். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான நோய் தான் பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய். அது மட்டுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியும், அவர்களுடைய அந்த சகோதரர்கள் தந்தையோடு மிக நெருக்கமாக இருக்கிறார். யூசுப் பொறாமை வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையோடு இருக்கும் நெருக்கமும் தந்தை அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் இவர்களுக்கு பொறாமை உண்டாக்குகிறது. அதனுடைய விளைவு என்ன? அந்த பொறாமையின் விளைவாக என்ன செய்கிறார்கள்? ஏமாற்றி, தந்தையை ஏமாற்றி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவர் தனிமையிலே அழைத்துக் கொண்டு போய் அந்த கிணற்றிலே போடுகிறார்கள். சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். அவருடைய நோக்கம் என்ன? தந்தையுடைய முகத்தை விட்டும் யூசுஃபை மறைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அழித்துவிட வேண்டும் என்பது நோக்கம். போட்டார்கள். இவர்கள் நினைத்திருப்பார்கள் இறந்து விடுவார்கள் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முடிவுக்கு வருவதற்கு காரணம் பொறாமை, உள்ளத்தினுடைய நோய். அந்த அளவுக்கு மிக மோசமானது. கொலை கூட செய்வதற்கு துணிச்சலை உண்டாக்கிவிடக்கூடிய ஒரு நோய் பொறாமை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம், மக்காவுடைய காலம் எனக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீன் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் குஃபார்கள்.
நேரத்துக்கு நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லுவதற்கு என்று உக்பத் இப்னு அபி முஐத் என்ன செய்தான்? அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் இருக்கக்கூடிய நேரம் ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லுவதற்காகவே. ஏனிது? பொறாமை, பொறுக்க முடியவில்லை. கண்ணியம் மேலோங்குகிறது நபி அவருடைய. இதை பார்த்து கொண்டிருக்க முடியாத ஒரு எரிச்சல், வேதனை, பொறாமை. அபூ ஜஹல் பல தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தார். கஅபாவுக்கு முன்னால் சுஜூது செய்தால் கொல்லுவேன் என்றார். அல்லாஹ் பல கட்டங்கள் மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் பாதுகாத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ ஜஹல் கூட நடுங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பயத்தை உண்டாக்கினார். பொறாமை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார் அவர்கள் எந்த அளவுக்கு பொறாமைப்பட்டார்கள். அஹாதல்லதி பஅதல்லாஹு ரசூலை, இவரத்தான் அல்லாஹ் தூதுவரை அனுப்ப வேண்டும். கொச்சையாக கேட்டார்கள். எதனுடைய வார்த்தை? பொறாமையுடைய வார்த்தை. அன்று அபூ ஜஹல் உத்பா ஷைபா பேசி அதே வார்த்தை போல எம்முடைய ஈமானிய ஒரு சகோதரனை பார்த்து ஒரு ஈமானிய சகோதரன் கேட்கிறானா இல்லையா? இவர் தானா இதுக்கு தகுதி? இவன் தானா ட்ரஸ்டி போர்டுக்கு தகுதி? இவர் தானா இது எடுக்கிறதுக்கு தகுதி? இந்த கட்டத்துக்கு இவர் தானா தகுதி? இதெல்லாம் அன்று குஃபார்கள் பேசிய வார்த்தைகளை ஈமானிய குஃபார்கள் என்ற அமைப்பில் எம்முடைய ஈமானியவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அதே பொறாமைதான் இது, அதே பொறாமைதான் இதுவும். அது அன்று, அது இது இன்று. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இன்னும் கேட்பார்களாம், அஹாவுலா மன்னல்லாஹு அலைஹிம் மின் பைனினா, நபி அவர்களோடு இருந்த தோழர்கள், ஏழைகள், அவர்களை கொச்சையாக கேட்பார்கள். நாங்கெல்லாம் இருக்கிற நேரம் எங்கள் எல்லாம் விட இவர்கள் தான் சிறப்பானவர்களா? அல்லாஹ்வால் இவர்கள் தான் அருள் புரியப்பட்டவர்களா? ஏன்? மன உளைச்சல், வைத்தறிச்சல், பொறாமை. இது போல இன்னும் கேட்பார்களாம் அவர்கள், மாலிஹாத ரசூல் யாக்குலு தஆம் வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். இந்த தூதருக்கு என்ன பிடித்திருக்கிறது? தூதர் என்றால் அவருக்கு என்று ஒரு தரம் இருக்க வேண்டுமே. எல்லோரும் சாப்பிடுவது போல் சாப்பிடுகிறார், பாதை வழியிலே நடந்தெல்லாம் போகிறாரே பஜார் வழியிலே என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை கொச்சைப்படுத்துவதற்காக பேசினார்கள். இதை அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் ஏன் தெரியுமா? அன்று இந்த குஃபாருடைய உள்ளத்திலே இருந்த பொறாமை, ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், அவருடைய உள்ளத்திலே இருந்த பொறாமை தான் இது. யாருடைய பண்பு? பொறாமை என்பது அல்லாஹ்வை நிராகரித்தவருடைய பண்பு. நம்முடைய வாழ்க்கையில் வர முடியுமா சகோதரர்களே? நம்முடைய உள்ளத்திலே இந்த நோய் புக முடியுமா? இந்த நோயை நாம் உண்டாக்கி கொண்டால் எமக்கும் அந்த குஃபாரிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாம் எல்லாம் முஃமின்கள் என்ற பட்டியலில் சேர வேண்டுமாக இருந்தால் இந்த பண்பு எம் உள்ளத்திலே புகுந்து விட்டால் எம்மை எல்லாம் முஃமின்கள் என்ற பட்டியலிலே சேர்த்து விட முடியுமா? முடியாது. ஈமானுக்கு அடையாளம் சகோதரர்களே, தான் விரும்புவதை அடுத்த சகோதரனுக்கும் விரும்புவதே தவிர அடுத்த சகோதரன் மீது பொறாமைப்படுவதல்ல. அது முனாஃபிக்குடைய பண்பு, முனாஃபிக்குடைய பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொறாமை கொண்டவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நின்று தொழுதும் இருக்கிறான், தொழுதும் இருக்கிறான். இன்றும் இல்லையா? பொறாமை உள்ளத்திலே குடிகொண்ட மனிதன் சுஜூது செய்து செய்து நெற்றியும் கருத்திருக்கிறது, ஆனால் உள்ளத்திலே இந்த மோசமான நோயை சுமந்திருக்கிறார் என்றால் இவருடைய தொழுகையுடைய தரம் என்ன? தன் உள்ளத்தை சீராக்காத வரையில் அவருடைய வெளிரங்கத்தை அல்லாஹ் சீராக்க மாட்டார். அவருடைய அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீராக்க மாட்டார். எனவேதான் இந்த நோயை விட்டும் எம்மையும் பாதுகாக்க வேண்டும், எம் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நோயுடைய விளைவுகள் தான் இன்று நாளாந்தம் ஒருவர் ஒருவரை கேவலப்படுத்துகிறார், ஒருவர் ஒருவரை தரம் குறைக்கிறார், ஒருவர் ஒருவர் மீது இட்டு கட்டுகிறார், பொறாமைப்படுகிறார், அவர் மீது அவதூறு சொல்லுகிறார், ஒருவருடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் செய்கிறார். சிலர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் செயல்படுகிறார்கள். இவைகள் எல்லாம் ஏன்? ஒருடைய முயற்சி வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியவில்லை, அவருக்கு எதிராக பெட்சம் அடிக்கிறார், அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறார். ஏன் காரணம்? பொறாமை. பொறாமை சகோதரர். இந்த நோய் வந்துவிட்டால் எமக்கும் குஃபார்களுக்கு மத்தியில் வித்தியாசம் கிடையாது.
வித்தியாசம் கிடையாது. ஈமானை இழந்த மனிதனுடைய உள்ளத்தில் தான் இந்த கெட்ட நோய் பொறாமை குடிகொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமையுடைய விளைவை பற்றி பல ஹதீசுகளிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஜ்தமிஉ ஃபீ ஜௌஃபி அப்தின் அல் ஈமான் வல் ஹஸத், ஈமானும் பொறாமையும் எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது. ஒன்று ஈமான் இருக்க வேண்டும், பொறாமை வெளியேற வேண்டும், அல்லது பொறாமை இருக்க வேண்டும், ஈமான் வெளியேற வேண்டும். யாருடைய உள்ளத்தில் பொறாமை இருக்குமோ அந்த உள்ளத்தில் ஈமான் இருக்க முடியாது. யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமோ அந்த உள்ளத்தில் பொறாமை இருக்க முடியாது. இந்த இரண்டும் ஒரே நேரம் ஒரு அடியானுடைய உள்ளத்தில் ஒன்று சேர முடியாது. எம்முடைய உள்ளத்துடைய தரமே அவரவர் கேளுங்க. ஒருவருடைய முயற்சியை கண்டு வளர்ச்சியை கண்டு உள்ளம் சகிக்கவில்லை என்றால் என் உள்ளத்தில் ஈமானை இழந்து விட்டேன் என்ற அர்த்தம். ஒரு மனிதருக்கு எதிராக நான் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது என்றால் என் உள்ளத்தில் ஈமானை இழந்து விட்டேன் என்ற அர்த்தம். தன்னை விட அடுத்த சகோதரனை தாழ்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள், பொறாமையுடைய வெளிப்பாடு ஈமான் உள்ளத்திலே இருந்து கலண்டு விட்டது என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஈமானை. கடைசி மூச்சு வரைக்கும் நாம் காக்க வேண்டிய ஒன்றே ஒன்று ஈமான், வேறொன்றும் கிடையாது. நீங்கள் எதை உலகத்தில் பாதுகாத்தாலும் சொத்துக்கள் அழியும், செல்வங்கள் அழியும், உலகத்தில் ஆட்சி அதிகாரம் அழியும். ஆனால் அழிந்து போகக்கூடாத ஒன்று இருக்குமாக இருந்தால் நாம் உள்ளத்திலே பாதுகாக்க வேண்டிய ஈமான். அந்த ஈமானுக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய பொறாமை ஏன் வந்து நுழைந்தது? உலகத்தை மோகம் வைத்தவனிடம் மட்டும்தான் பொறாமை குடிகொள்ளும், வேறு யாரிடமும் குடிகொள்ளார். ஒரு சலவு சொல்லுகிறார், மன் அக்ஸர திக்ரல் மௌத், அதிகமாக யார் மரணத்தை நினைப்பார்களோ, அதிகமாக யார் மரணத்தை நினைப்பார்களோ, கல்ல ஃபர்ஹுஹு ஃபித் துன்யா வ கல்ல ஹஸது, அவருக்கு உலகத்தை வைத்து பெருமைப்படுவது சந்தோஷப்படுவதும் குறைந்துவிடும். உலகத்தை வைத்து சந்தோஷப்பட மாட்டார். சந்தோஷப்படுறதுக்கு இந்த உலகம் என்ன தரம்? மறுமையை வைத்து பார்க்கும் போது சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கும் அளவுக்கு கூட இடம் தரக்குறைவான இந்த உலகம் இருக்கிறதே. இந்த உலகத்தை வைத்து நான் சந்தோஷப்படுவதற்கு இந்த உலகத்தில் என்னதான் இருக்கிறது? சம்பாதித்த சம்பாத்தியம் என்னோடு வரப்போவது கிடையாது. ஆட்சி அதிகாரம் எதுவும் வரப்போவது கிடையாது. நான் மரணித்து விட்டால் என்னோடு வரப்போவது நான் செய்த அமல்கள் மட்டும் தானே என்று ஒரு மனிதன் மௌத்தை அதிகமாக நினைத்தால் அந்த மனிதனிடத்திலே உலகத்தின் மீது மோகம் வரமாட்டாது. உலகத்தை பற்றி பெரிதாக பேச மாட்டார், சந்தோஷப்பட மாட்டார். இது ஒன்று. இரண்டாவது, யார் அதிகமாக மரணத்தை நினைப்பார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் பொறாமையும் குறைந்துவிடும், இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார். பொறாமை இல்லாமல் போய் விடுகிறது என்றால் அது எதற்கு அர்த்தம்? அந்த மனிதன் மௌத்தை நினைத்து வாழுகிறான், மௌத்தை நினைத்து வாழுகிறான். அவனுக்கு தெரியும், நான் பொறாமைக்காரனாக மௌத்தை சந்தித்தால் எனக்கு கேவலம் என்று தெரியும், பொறாமைக்காரனாக நான் மரணித்தால் கேவலம் என்று தெரியும். அதனால என்னை பாதுகாக்க வேண்டும், நல்ல மௌத்தை அடைய வேண்டும் என்ற ஒன்றுக்காக வேண்டி பொறாமையை விட்டும் தன் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுவார். இந்த இரண்டும் யாரிடம் வரப்போவது? இந்த இரண்டு மௌத்தை அதிகமாக நினைப்பவரிடம் மட்டும் தான் வரும். எனவே கண்ணியமானவர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளில் அதிகமான போதனை அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், மௌத்தை நீங்கள் அதிகமாக நினையுங்கள், இன்பங்களை முறிக்கும் மரணத்தை அதிகமாக நினையுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? அதை நினைத்தாலே உள்ளத்தின் நோய்கள் எல்லாம் வறண்டோடிவிடும், இந்த பொறாமை என்ற நோயும் தொலைந்து விடும். எனவேதான் அதிகமாக நாம் மௌத்தை நினைத்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் எச்சரித்தார்கள், இய்யாக்கும் வவ்வன்ன, அதிகமான எண்ணங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஃபைன்னல் வன்ன அக்ஸபுல் ஹதீஸ், அதிகமான எண்ணங்கள் இருக்கின்றனவே பொய்யான செய்தி. அது உங்களோட உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணங்கள், அது அதிகமானவைகள் பொய், அதிகமானவைகள் பாவம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? இஜ்தனிபு கஸீரன் மினல் ظن இன் பஅத الظن இஸ்முன், அதிகமான எண்ணங்களை தவிர்ந்துகோ, அதிகமான எண்ணங்கள் பாவம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்.
இந்த எண்ணங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராய வேண்டாம். வலா தஹஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா தனாஃபசு, உலகத்திலே நீங்கள் போட்டி போட வேண்டாம். வலா தஹாசது, ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தபாகது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் குரோதம் வைக்க வேண்டாம். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஒரே சகோதரர்களாக மாறிவிடுங்கள் என்று சொன்னார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்குள்ளே நுழைகிறார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கூட்டம் பொறாமையினால் மிதக்குகிறார்கள். பொறாமை, ஒருவர் ஒருவரை வெற்றி கொள்ளுகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு மத்தியிலே ஒருவருடைய வளர்ச்சியை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க முடியாது. பொறாமை. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அவர்களில் முயற்சி செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வே வசனத்தை இறக்கும் வரைக்கும் முயற்சி செய்தார்கள். ஏன்? பொறாமை இல்லாமலாக்கி உள்ளங்களை ஒன்று சேர்ப்பதற்கு. இன்றி இரண்டு சகோதரர், ஒரே தாயுடைய வயிற்றிலே பிறந்த இரண்டு சகோதரர்கள், அவருடைய உள்ளங்கள் பிரிந்திருக்கின்றன. எதனால்? பொறாமை. சகோதரனுடைய வளர்ச்சி, நானோட வளர்ச்சியை தம்பியால சகிக்க முடியல, தம்பியோட வளர்ச்சியை நானாவால சகிக்க முடியல, தாத்தாட வளர்ச்சி தங்கச்சால சகிக்க முடியல. பொறாமை. இரத்த பந்தங்களுக்குள் கூட பொறாமை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? பொறாமையை தூக்கி எறியுங்கள், நீங்கள் சகோதரர்களாக மாறிவிடுங்கள் என்றார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் அவர்கள் எல்லாம் குடும்பமாக இருந்தவர்கள். பொறாமை பிரித்து விட்டது. பரம்பரையாக சண்டை, கொலைகள். அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சி செய்தார்கள். எவ்வளவு முயற்சி செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நபியே, உலகத்தில் இருக்கும் அனைத்தை நீங்கள் செலவழித்தாலும் அவருடைய உள்ளங்களை உங்களால் உண்டு சேர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அவ்வளவு பொறாமை, அவ்வளவு பொறாமை. ஆனாலும் யார் உண்டு சேர்த்தார்? அல்லாஹ் உண்டு சேர்த்தார். அன்பு நபியுடைய கண்ணீர் அல்லாஹ் ஒன்று சேர்த்தார். சகோதரர்களுக்கு மத்தியிலே குரோதம் உண்டாகி பிரிந்திருக்கிறார்கள். அவர்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அல்லாஹ்விடம் கண்ணீர் வடியும். ஊரார்களுக்கு மத்தியிலே பிரிவினை வந்திருக்கிறது. என்ன பிரிவினை? என்ன பிரிவினை? பொறாமையினால் வந்த பிரிவினை. நிர்வாக தேர்வு நாளிலே பார்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ், தெரிவு செய்து விட்டார்கள் என்றால், தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றால் ஒரு கூட்டம் கொதித்தெழும்புவார்கள். ஏன்? எதற்காக? என்ன பிரச்சனை? சகிக்க முடியவில்லை. தலைமைத்துவத்தில் அவரை அமர்த்துவதை சகிக்க முடியவில்லை. செயலாளராக அவரை அமர்த்துவதை சகிக்க முடியவில்லை. தனாதிகாரியாக அவரை அமர்த்துவதை சகிக்க முடியவில்லை. பொறாமை. இந்த பொறாமைகள் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குமா? பொறாமைகள் இருக்கும் போது ஒற்றுமைகள் சீர்குலையுமே. பிரிவினைகள் வந்துவிட்டால் பிரிவினைக்குரிய சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி வருமா? பத்ர் யுத்தகலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகள் முஹாஜிர்கள் இருவரையும் ஒன்று சேர்த்தார்கள். பயந்தார்கள், இருவரும் வேறு வேறு ஏதாவது சொல்லி பிரிந்து விடுவார்களோ என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சேர்த்து உள்ளங்களை ஒன்று சேர்த்ததன் பின்னால் தான் அவர்கள் வெற்றியை உறுதிப்படுத்தினார்கள். ஏன்? ஒற்றுமை இந்த சமூகத்தின் வெற்றிக்கு அடையாளம். இன்று ஒற்றுமை சீர்குலைந்திருக்கிறது என்றால் அது குடும்பமாக இருக்கட்டும், இரு தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அண்டை வீட்டார்களாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், சீர்குலைந்ததற்கு காரணம் பொறாமை. எனவே அந்த பொறாமையின் நோயை தூக்கி வீசுங்கள். வாழ்க்கையில் பரக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தப்ப இலைக்கும் தாஉல் உமம் கப்லக்கும். உங்களுக்கு மத்தியிலே ஒரு நோய் வந்திருக்கிறது. அது என்ன நோய் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே அவர்களிடத்திலே இருந்த நோய் வந்திருக்கிறது. அவரிடத்தில் இருந்த நோய் தவழ்ந்து வந்திருக்கிறது உங்களிடம். அல் ஹஸது வல் பக்தா. அது என்ன தெரியுமா? பொறாமையும் குரோதமும். பொறாமையும் குரோதமும் வந்திருக்கிறது. இது உங்களுக்கு முன்னாலே இருந்தவரிடம் இருந்த நோய் இந்த சமூகத்திலும் வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா, அறிந்து கொள்ளுங்கள், ஹியல் ஹாலிகா, இதுதான் சிரைக்கக்கூடியது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடியை சிரைக்கும் என்று சொல்லவில்லை, தஹலிகுத்தீன், மார்க்கத்தை சிரைத்து விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழித்து விடும் என்று சொன்னார்கள்.
சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்தை அழித்து விடக்கூடிய பொறாமை எனும் நோய் இது மார்க்கத்தை அழிக்கும் என்று தெரிந்த எம் உள்ளங்களோடு ஒட்டிக் கொள்ளுகிறோம் என்றால் இன்றைக்கு சுகர் பிரஷர் வரும்போது அடையாளங்களை கண்டாலே துடிக்கிறோமே, முகம் வீங்குகிறது. ஏதோ ஒரு நோய் வந்து விட்டதோ, மேலே ஒரு அடையாளம் வந்திருக்கிறது, ஒரு பரு வந்திருக்கிறது, சிவப்பு நிறமான பரு, என்னமாவது நடக்க போகுதோ என்று துடிக்கிறோமே சகோதரர்களே. உடம்பின் வெளிப்படையான நோயை 5 மடவுக்காவது உள்ளத்தின் நோயை பயப்படுகிறோமா? உடம்புடைய நோயோடு மரணிப்பதுண்டும் கேவலம் அல்ல, அது கண்ணியம் தான். கண் குருடனாக மரணிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீஸுல் குத்ஸியிலே, என்னுடைய அடியானுடைய 2 கண்களையும் நான் சோதித்தவன் பொறுமை காத்தால் அவன் பொறுமை காத்த ஒன்றுக்காக நான் பகரம் கொடுப்பேன் சொர்க்கத்தை என்று சொல்லுகிறான். சொர்க்கத்தை என்று சொல்லுகிறான் அல்லாஹ். உடம்புடைய நோய்க்கு கண்ணியம் இருக்கிறது, உள்ளத்துடைய நோய்க்கு கேவலம் சகோதரர்களே, கேவலம். அதில் மிக பயங்கரமான நோய், எம் சமூகத்தை குலுக்கக்கூடிய நோய் பொறாமை. வேண்டாம், இது எமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிவதற்கு காரணமாக இருந்தது, அழிவதற்கு காரணமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், தீனை சிரைத்து விடும் அழித்து விடும் என்று. தேவையா இது? தீனை அழித்து விடுமாக இருந்தால் கடைசி நாம் மரணிக்கக்கூடிய நேரம் ஏதோடு மரணிக்க போகிறோம், ஏதோடு மரணத்தை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் நம்முடைய வாழ்க்கைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்த மனிதன் வளரட்டும் என்று நினை, என்னை விட நன்றாக இருக்கட்டும் என்று நினை, என்னை விட முன்னேறட்டும் என்று நினைங்க. இந்த எண்ணம் ஈமானுக்கு அடையாளம், இந்த எண்ணம் ஈமானுக்கு அடையாளம். அடுத்தவன் வளரட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அந்த உள்ளத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் அதற்கு வேறையாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்கள். அந்த உள்ளமுடையவன் சுவர்க்கவாதி, சொர்க்கவாதி. பொறாமை இல்லாத உள்ளமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை தந்திருக்கிறானா, சொர்க்கவாதிக்கு அடையாளம், ஈமான்தாரிக்கு அடையாளம். நல்ல மரணத்தை அடைய போகும் மனிதன் அவர்தான். அதனாலே கண்ணியமானவர்களே, பொறாமைகளை தூக்கி வீசுங்கள். நல்ல முடிவை அடைய வேண்டியவர்கள் தான். உலகத்தில் எத்தனை வருடம் வாழ்ந்தும் கெட்ட முடிவோடு மரணித்து விட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டம். அந்த முடிவை உண்டாக்கக்கூடியது உள்ளத்தின் நோய்களிலே ஒரு நோய் பொறாமை, பயங்கரமான. அன்று அபூஜகல் உத்பா ஷைபாவுக்கெல்லாம் அந்த கேவலத்துக்கு அடிப்படை காரணம் அவருடைய குஃப்ராக இருந்தாலும் குஃப்ருக்கு முன்னால் அவருடைய எண்ணம் பொறாமை, உள்ளத்திலே இருந்த பொறாமை தான் காரணம். அதனாலே அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே, அந்த நோய் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வே கேட்கிறார், அம் யஹ்சுதூரன் நாஸ் அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்த அருளை பார்த்து, ஃபத்ல் அல்லாஹ் சொல்லுகிறார், அருளை பார்த்து நீங்கள் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். ஏன் பொறாமைப்படுகிறார்கள்? மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பதை பார்த்து பொறாமைப்படுவானோ அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய கலா கதரை மறுத்து விட்டான். ஏன்? உனக்கு இவ்வளவுதான் என்பது அல்லாஹ்வுடைய நிர்ணயம், அவனுக்கு உன்னை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நிர்ணயம். இதில் பொறாமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஒரு சலவு சொல்லுகிறார், ஒரு சலவு சொல்லுகிறார், எப்படி நான் ஒரு மனிதனை பார்த்து பொறாமைப்பட முடியும்? சில வேளைகளில் நான் யாரை பொறாமைப்படுகிறோம், அந்த மனிதன் சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்தையும் விடவுமா தகுதியானது இந்த உலகத்தில் இவன் பெற்றிருப்பதை நான் பொறாமைப்படுவதற்கு என்று நான் வாய்மூடி விடுவேன் என்று சொன்னார். இன்னும் சொல்லுகிறார், நான் யார் மீதும் பொறாமைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் யாருக்காவது அல்லாஹ் கொடுத்ததை வைத்து பொறாமைப்படுகிறேனே, அந்த பொறாமைப்படப்பட்ட மனிதன் இருக்கிறானே, யாரை பார்த்து பொறாமைப்பட்டேனோ அந்த மனிதன் நரகவாதியாக இருந்தால் இத்தனை கொடுக்கப்பட்டு அந்த மனிதன் நரகவாதியாக போகிறானே, எதற்காக வேண்டி நான் பொறாமைப்பட வேண்டும் என்று என்னை நான் சமாளித்துக் கொள்ளுவேன் என்று சொன்னார். இது முஃமின்களுடைய பணிவு. உண்டாக்க வேண்டும் சகோதரர்களே, உள்ளங்களை பாதுகாருங்கள். அல்லாஹ் பார்க்கக்கூடிய இரண்டிலே உண்டு உள்ளம். உள்ளம் சீராகினால் செயல் சீராகும். எல்லோரோடும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், யாரோடும் முகஸ்துதியாக பழக வேண்டாம், இரட்டை முகமுடையவர்களாக பழக வேண்டாம். இரட்டை முகம் உடையவர்கள் நாளை மறுமையில் 2 நெருப்பு நாக்கோடு வருவார்கள். பயந்து கொள்ளுங்கள்.
இரட்டை முகமுடையவர்களுடைய முகத்திரைகளை நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் நிச்சயம் கிழிப்பார். அதனால் நீங்கள் எப்படி முகத்துக்கு முன்னால் நடக்கிறீர்களோ அது போலவே அந்த மனிதனுடைய முதுகுக்கு பின்னாலும் நடந்து கொள்ளுங்கள். அழகாக அன்பாக பேசிவிட்டு பின்னால் அவனை பற்றி பொறாமைப்பட வேண்டாம். வளரட்டும், நல்லா இருக்கட்டும். சஹாபாக்கள் அன்சாரிகளுடைய பண்பில் அள்ளி கொடுத்தார்கள். தன்னுடைய சொத்தையும் ஏன் பொறாமை இருக்கவில்லை? என்னை விட நல்லா இருக்கட்டும். ஈமான் உடைய பண்பில் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய ஈமான்தாரிகள் இப்படிப்பட்டவர்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் தலைவரை சந்திக்கவிருக்கிறோமே, உள்ளங்களில் நோயோடு எப்படி சந்திக்க முடியும் சகோதரர்கள்? எப்படி சந்திக்க போகிறோம்? கேவலம் இல்லையா? அல்லாஹ்வே வெறுத்து விடுவானே. பொறாமையின் வெளிப்பாடுதான் கண்ணியமானவர்களே இன்று கோழைகளுடைய மிக பெரும் ஒரு ஆயுதம் தான் சூனியம். பொறாமையுடைய உச்சகட்ட முடிவு சூனியம் செய்து அவனை சாய்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக வேண்டி எத்தனையோ காவிரிடம் போகிறார்கள், எத்தனையோ வைத்தியரிடம் போகிறார்கள், சூனியம் செய்ய வேண்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் காவிர்கள் அல்லாமல் மரணிக்க மாட்டார்கள். யார்? சூனியக்காரன், சூனியம் செய்தவன், அதற்காக வேண்டி எட்டு வைத்தவன், செலவழித்தவன். கோழைகளுடைய ஆயுதம் ஈமானை இழந்துதான் மரணிப்பான். எனவே கண்ணியமானவர்களே, பொறாமை என்பது கெட்ட குணங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து விடும். பொறாமை என்பது கொலை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து விடும். தன் பெற்றோர் என்று கூட பார்க்க விடாது, அந்த அளவுக்கு கண்ணையே மறைத்து விடக்கூடிய பயங்கரமான உள்ளத்தின் நோய்தான் பொறாமை. உள்ளத்தை சீராக்குங்கள். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். தன்னுடைய ஒரு சகோதரனுடைய ஒரு விடயத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் மாஷா அல்லாஹ் சொல்லிவிடுங்கள். மாஷா அல்லாஹ் சொல்லிவிடுங்கள். பொறாமைப்பட வேண்டாம். மாஷா அல்லாஹ் சொல்லிவிடுங்கள். சஹல் இப்னு ஹுனைஃப் சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை பார்த்து, அழகான மீன், அழகான உடம்பை, அழகான தோற்றமுள்ள மனிதன், ஒரு நாள் தன்னுடைய ஆடைகளை கலட்டி விட்டு, மேலாடையை கலட்டி விட்டு குளித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சஹாபி ரதி அவர்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், எவ்வளவு அழகான உடம்போடு இருக்கிறார் இந்த சஹல் இப்னு ஹுனைஃப் என்று சொன்னதோடு அடுத்த நிமிடம் அவர் நோயாளியாக ஆகிவிட்டார். ஏன்? கண்ணூர், பயங்கரமான கண்ணூர். கலா கதரை முந்தக்கூடிய ஒன்றிற்குமாக இருந்தால் கண்ணூர் முந்திவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறாமையில் அந்த எண்ணம் வந்து விட்டால் உடனே உங்கள் உள்ளத்தில் ஈமானை உண்டாக்குவதற்காக மாஷா அல்லாஹ் சொல்லிவிடுங்கள். மாஷா அல்லாஹ் சொல்லிவிடுங்கள். சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்த சஹாபிக்கு பொறாமை இருக்கவில்லை. ஆச்சரியத்தில் சொல்லிவிட்டார்கள், மாஷா அல்லாஹ் சொல்லவில்லை. நோயாளி ஆகிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை கெட்டி வைக்கப்பட்டது. யார் ரசூலல்லாஹ், சஹல் இப்னு ஹுனைஃப் என்ற சஹாபி நோயோடு இருக்கிறார். இவரை பார்த்து இன்னவர் இப்படி சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சொன்னார்கள், உங்களில் ஒருவர் எதற்காக வேண்டி அவரை கொல்ல பார்க்கிறீர்கள்? அடுத்தவர் ஆச்சரியமான ஒன்றை கண்டால் பரக்கத்துக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்று துஆ செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் சொல்லிட்டாலே சகோதரர்களே, உள்ளத்திலே இருந்து பொறாமையே நீங்க துஆ செய்யுங்கள். அடுத்தவருக்காக யாரை பார்த்தாலும் நல்ல நம்பியுங்கள். யாரையும் வெறுத்து ஒதுக்கி நடக்க வேண்டாம். எல்லோரையும் விட தன்னை தாழ்ந்தவராக நினைங்கள். என்னை விட எல்லோரும் உயர்ந்தவர்கள் என்று நினைங்கள். பொறாமை வரமாட்டார். ஒன்றின் மீது பொறாமை வரும்போது நீங்கள் நினையுங்கள், இந்த உலகமே கொடுக்கப்பட்டால் கூட நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சாட்டை வைக்கும் அளவுக்கு கூட தகுதி இல்லாத உலகமே இந்த உலகம். இதற்காகவா நான் பொறாமைப்படுகிறேன் என்று நீங்கள் நினைக்க கூடாது. பொறாமை என்ற எண்ணம் வரும்போது நீங்கள் நினைக்க வேண்டும், ஈமானை இழந்து விட்டால் என்னுடைய முடிவு கேவலமாக போய்விடுவேன் என்ற எண்ணம் வந்தால் பொறாமை தூரமாகிவிடும். எனவேதான் உள்ளங்களுக்காக வேண்டி அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகையிலே கேட்டார்களே, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா என்ற துஆ, அந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஓதுங்கள் இன்ஷாஅல்லாஹ். அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், அதிகமாக திக்ர் செய்யுங்கள். தனிப்பட்ட நேரத்திலே அல்லாஹ்வை உட்கார்ந்து தியானியுங்கள், திக்ர் செய்யுங்கள், கண்ணீர் வடியுங்கள். உள்ளத்தின் சுத்தத்துக்கு அது காரணமாக இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் கெட்ட நோய்களை விட்டும் எம் அனைவரையும் பாதுகாத்து
எம்முடைய உள்ளங்களை அவன் விரும்பக்கூடிய ஈமானிய உள்ளமாக ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகள் மன்னித்து மறைத்திடு யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய நல்லடியார்கள் எம்மை சேர்த்திடு யா அல்லாஹ். எந்த உள்ளத்தை நீ விரும்புகிறாயோ, எந்த செயலை நீ விரும்புகிறாயோ, அந்த உள்ளத்தையும் செயலையும் உடையவர்களாக நீ எம்மை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எல்லா முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குவாயாக. கெட்ட நோய்களை விட்டும் உள்ளங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் பாதுகாத்து யா அல்லாஹ். சகோதர பந்தங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாக்குவாயாக. யார் யாருடைய உள்ளங்கள் இந்த பொறாமை இது போன்ற நோய்களை கொண்டு பீடிக்கப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ், அந்த நோய்களை நீ சுத்தப்படுத்தி, அந்த உள்ளங்களை சுத்தப்படுத்தி நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அனைவரை கபூல் செய் யா அல்லாஹ். நாளை மறுமையிலே உன்னை சந்திக்க வேண்டும், உன் அன்பு நபி சந்திக்க வேண்டும். நல்ல உள்ளம் உடையவர்கள் மட்டும்தான் உன்னை சந்திக்க வேண்டும், சந்திக்க முடியும் யா அல்லாஹ். அதற்கு தகுதி உள்ளவர்களாக எம்மை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், பூரா உலக முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக அந்த காசாவுடைய முஸ்லிம்களுக்கு நீ விமோசனத்தை கொடுத்தியா அல்லாஹ். அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய சிறவேலர்கள், அவர்களுக்கு உதவியாளர்கள் அனைவருக்கும் நீயே போதுமானவன் யா அல்லாஹ். அனைவரை இந்த மிம்பரில் இருந்து உன்னிடத்திலே பொறுப்பு தருகிறோம் யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனை உன்னுடைய முடிவை அவர்களுக்கு கொடுத்து விடுவாயாக. ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்தை கொடுத்து விடு, இல்லை என்றால் அவர்களை அழித்து விடு யா அல்லாஹ். ரப்பே, அனைவரையும் கபூல் செய்ய அல்லாஹ். எம்முடைய பிச்சலங்களை பொருந்திக் கொள்வாயாக. ஆலிம்கள், ஹாஃபிதுகள், சாலிஹான பிள்ளைகளாக எம்முடைய பிச்சலங்களை உருவாக்கி தந்து விடியா அல்லாஹ். எம்முடைய கண்குளிர்ச்சிகளாக உருவாக்கி தந்து விடியா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. மஹல்லா மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாக்குவாயாக. யாருக்கு மத்தியில் அதாவது யாருக்கு மத்தியிலே பொறாமையையும் குரோதத்தையும் உண்டாக்கி இவர்களுடைய உள்ளங்களை பெருத்து விடாதே அல்லாஹ். இரக்கமுள்ள அனைவரை கபூல் செய்ய அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எம்முடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.